18 தர்பார். வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமோஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சடக்குன்னு போவோமா? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பணத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க. அப்ப என்னதான் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? பங்களாதேஷ்ல வேற லெவல்ல ஒரு சீன் போய்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்து அந்த அம்மா ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. இந்த போராட்டம் பண்ண ஆட்கள்லாம் அவங்க மாளிகைக்குள்ள போய் கட்டில் படுத்து உருள்றாங்க, போனை எடுத்து காதில் வைக்கிறாங்க, இருக்கிற தண்ணியை பிடிச்சி குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, கிடைச்சதெல்லாம் சுருட்டிக்கிட்டு வேற போறாங்க. গণভবনের ভিতরে এখন আছি আমরা। কেউ ভাঙচুর করবে না, কেউ ভাঙচুর করবে না। গণভবন এই তো খাওয়া দাওয়ার ব্যবস্থা। এরা না ভেঙে ছাড়বে না, এরা গণভবনের ছেলেমেয়েরা শুয়ে আছে। আর আমাদের দখলে গণভবন, গণভবন আমাদের দখলে, গণভবন আমাদের দখলে। அடுத்து ஒரு இடத்துல கசமச்சான்னு சண்டைக்காடு. என்னன்னு பார்த்தா, உன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு இங்கிட்டு ஒருத்தரும், உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்காருன்னு அங்கிட்டு ஒருத்தரும் மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க சந்தேகம் என்ன, யாரு இப்படி சந்தேகப்படுறா அப்படின்னு உங்க மண்டைக்குள்ள குறுக்குறுன்னு ஓடுமே. விவரமே இல்லாதவர்னு இந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு அவருடைய அழகி பார்த்துருக்கிறேன். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையோட பேச்சுக்குத்தான் அமைச்சர் துரைமுருகன் இப்படி பதிலடி கொடுத்திருக்கிறார். கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுற விவகாரத்துல மத்திய அரசோட செயல்பாட்டை பார்த்தா எனக்கு டவுட் ஆயிருக்கு அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் சொல்லி இருந்தார். ஆனா இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. இதுக்கு பதிலளிச்ச அண்ணாமலை, கர்நாடக அரச ஒரு வார்த்தை கூட நீங்க கண்டிக்கல, அப்ப எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லி இருந்தார். ஒரு மூத்த அமைச்சர், பலமுறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமா இருக்கு, துரைமுருகன் மேல கர்நாடகால காசு வாங்கிட்டாரு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த நிலையில தான் அண்ணாமலையை நான் விவரம் தெரிஞ்சவர்ல நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல போல இருக்கே அப்படிங்கிற ரீதியில அமைச்சர் ஒரு பதில போட்டிருக்காரு. அடடடடடா, அரசியல்ல இவங்க ஒரு கருத்து அவங்க ஒரு கருத்துன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. கொஞ்சம் விவரம் புரிஞ்சவர்னு இவ்வளவு நினைச்சேன். அவரு யாராவது அவரு போனா கூட நான் சொல்லுவேன், பரவாயில்ல அந்த போய் சமாளிக்காரே. விவரமே இல்லாதவர்னு இந்த ஒரு மாதத்துக்கு சேத்தியாதோப்பு பக்கத்துல ஒருத்தர் சாமி ஆடி அருள் வாக்கு சொல்லியிருக்காரு. ஐயா, எனக்கு குழந்தை வர இல்லை அப்படின்னு கேட்டா மங்களம் உண்டாகட்டும் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். மழை எப்ப பெய்யும், வானம் இருண்டு வந்தா மழை பெய்யும், அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க ஒருத்தர் தாமரை மலருங்கிறாரு, சூரிய மலருங்கிறாரு, இந்த பக்கம் கை சின்ன உதிக்குங்கிறாரு, சின்னமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு இப்படி சொல்றாருங்கிறது என்னமே புரியாம அப்படி சீனா ஓடி இருக்கு. ஆமா, தாமரை மலரும், கையும் வளரும், ஆனா பணமும் மூளையும் செல்லுபடியாகும். ஆஹா, ஏதோ தேர்தல் நேரத்துல பதிவு பண்ணிருப்பாங்க போல இருக்கோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கடலூர் அருகே கோயில் திருவிழாவுல பூசாரி பேசின காட்சி தாங்க இது. கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு அடுத்த விநாயகபுரம் கருப்புசாமி கோயில்ல ஆடி அமாவாசை திருவிழா நடந்ததுங்க. பம்பை உடுக்கையெல்லாம் அதிர பூசாரி அப்படியே கத்தி மேல நடந்து வந்து குதிரை மேல அமர்ந்தாரு பாருங்க.
அருள்வாக்கு சொன்ன பூசாரி அப்படியே அரசியல் ஹைலைட்டை எடுத்து விட்டாரு. தாமரகாசன் நாற்காலில் உட்காருன்னு சொன்னேன், உட்கார்ந்தாடா. சூரியன் மறந்ததுன்னு சொன்னேன், ஆனா உலகம் மறந்தாதுன்னு சொல்லுச்சு. ரகுகுலம் மறந்துதா, உலகம் அழிவு அதை நோக்கி செல்லுன்னு சொன்னேன், போச்சா? விழாவில் 500 ஆட்டுக்கிடாக்களை பலியிட்டு படையல் வச்சு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கறி விருந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன் அவர் பாவாங்கிட்டு வந்திருக்கிறார் வண்டியில். போலீஸ்காரங்க மடக்கி பிடிச்சி அவர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. என்னவே மடக்குவீங்களா நீங்கள், அவன் ரிட்டையர்டு மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா இருக்கட்டும், ஹெல்மெட் போடலை, லேசாக தண்ணி சாப்பிட்ருக்கிறீங்க, அதனால் மது அருந்துட்டு வண்டி ஓட்டுறது தப்பு, அதனால் ஒரு 10,000 ரூபா மட்டும் ஃபைனை போடுறோம், கட்டிட்டு போயிருங்க அப்படின்னு இருக்காங்க. மனுஷன் விலை வளர்ந்து போயிருக்கிறாரு. ஒரு முன்னாள் ராணுவ வீரரான என்னையே அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு ஈரோட்டில் ஒருத்தர் நடு ரோட்ல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பயங்கர சீனாயிருக்கு. ஈரோடு இருக்குல்ல, ஈரோடு அடுத்த வக்கீல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மதிவாணன். இவர் ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு வாங்கினவர். போக்குவரத்து பணிமனையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்ற நிலையில் இருசக்கர வாகனத்தில் செல்போனை பேசிக்கிட்டே வந்தவரை மடக்கி போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. மது போதையில் இருந்த மதிவான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோட ஊருக்கு மதுக்கடையை திறந்து வச்சுட்டு அபராதம் வாங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறார். நான் என்ன எனக்கு மட்டுமா கேட்கேன், ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் தான் கேட்கேன் அப்படின்னு பேசின அவரு போலீஸ்காரங்க என்னை அடிச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் நேரலை பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் மது போதையில் வாகனத்தை ஓட்டியது உள்ளிட்ட காரணங்களுக்காக 10,000 ரூபா அபராதத்தை விதிச்ச போலீஸார் வண்டியவும் பிடிங்கிட்டு விட்டுருக்காங்க. மொதாட்டாக நம்ம பாமக தலைவர் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஐயா, நான் ரொம்ப நாளா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் கேட்ட மாதிரி தெரியல, ஒருவேளை பயப்படுதாங்களோ, நான் இருக்கமுதா நீங்க ஏன் பயப்படுதே அப்படின்னு தன்னுடைய திருவாய் மலர்ந்திருக்கிறாரு. வாங்க அந்த கவுண்டரை பார்த்துவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொன்னா அதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க. அப்ப என்னதான் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? பீகார்ல நிதிஷ்குமார் பண்றாரு, செய்யறாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. பீகார்ல நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே பண்ணுங்க. இந்த சர்வே எடுத்துதான் மீனவர்களுக்கு இல்லையா, சரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல உள் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு, தடை இல்லைன்னு கொடுங்க. சலவை தொழிலாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க, மலை குறவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க, முடித்திருத்துக்கின்ற சமுதாயத்துக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லலையே, கொடுங்க. யார் யாருக்கு முதல்ல தெரியணுமே. ஏங்க, நீங்க 131 சட்டப்பேரவை உறுப்பினரை வச்சிருக்கீங்களே, ஒரு சமூகத்துக்கு அதிகமாகவும் ஒரு சமூகத்துக்கு குறைவாக கொடுக்குறேன், அப்படி ஈக்குவலாக கொடுத்தன சமூக நீதியை பரப்புறானே அப்படின்னு அப்படியே கோபம் கொப்பளிக்க கேள்வி கேட்டிருக்காருங்க. நியாயமான கேள்விதான் அப்படின்னு நமக்கு தோணாலும் அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க பாப்போம். I want to expose the DMK's social justice blank talk. உதாரணம், இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேர்ல அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வன்னியர் சமுதாயம், 23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம், அவர்கள் 12 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். யாருக்கும் கொடுக்க வேணாம் நான் யாரும் சொல்லல. நான் அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால், 2வது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில புரோட்டோகால் 34வது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். 34வது இடத்துல இருக்கிற புரோட்டோகால் கடைசி புரோட்டோகால். 33வது இடத்துல புரோட்டோகால் நம்ம
ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மதிவேந்தன். அவர் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல, அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா 31வது இடத்துல, 32 தெரியல யாருன்னு தெரியல, 31வது இடத்துல யாருன்னா கணேசன், அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? அப்படியே நம்ம சட்டத்துறை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஏங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா உங்க வேலையா போச்சா? ஏங்க நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாருக்கும் வேற எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் அங்கலாயிச்சிருக்கிறாரு. ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லுவது எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்று. அதிலே உள்பிரச்சனைகள், அதாவது அரசாங்கத்தினால் ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் அல்ல, முன்விரோதம் காரணமாக மற்ற காரணங்களாலே ஏற்பட்ட பிரச்சனைகளாலே சில அசம்பாவிதங்கள், படுகொலைகள் இவைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்றாலும் அது தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரவுடிசத்தில் ஈடுபடுவார்களோ அவர்களை நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரவுடிசத்தில் ஈடுபடுவார்களோ அவர்களை நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன இருக்கிறது என்பதை ஊடுருவி சென்று பார்க்க முடியாது. அடுத்த அட்டாக்க நம்ம கெச்சு ராசா பாஜக ஐயா அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏயா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு ஈவு இறக்கம் ஏதாவது இருக்கா? நீங்க வாட்டுக்கு பிரதமர் பேசுற காட்டு கத்துறீங்க. அவர் பேசுனா அதை உள்வாங்கி அப்படியே ரிப்பீட்ல கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு பதில வாங்கணும், பதில வாங்க முடியலன்னா அமைதியா இருக்கணும். என்னையா உங்களோட பெரிய அக்கப்போரா இருக்கு அப்படின்னு அப்படி பேசியிருக்காரு. இந்த காங்கிரஸ் திமுக டிஸ்ரப்டிவ் ஃபோர்சஸ் பாராளுமன்றத்திற்குள் இருக்கின்ற அழிவு சக்திகள் மாண்புமிகு பிரதமர் பேசுற 1 மணி நேரம் 50 நிமிடமும் கூச்சல் போட்டு கொண்டிருந்தார்கள். மானங்கெட்ட கூட்டம் யா, பாராளுமன்றத்தில் இருக்க தகுதியற்ற ஒரு கும்பல் பார்லிமெண்ட்டுக்குள்ள காலித்தனமா இப்படி கொந்தளிச்சு பேசின மனுஷன், யோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அது யார் தெரியுமா? திமுக தான். அவை தமிழகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் ஆட்சி. ஊழலால் தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை எவ்வளவு விரைவில் தூக்கி எறியணுமோ அவ்வளவு விரைவில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழக மக்களுக்கு, தமிழர்களுக்கு பாதுகாப்பை திமுக ஆட்சியை தூக்கி எறியணும். அப்படி கூடி நம்ம முதல்வர் ஐயா வந்தாங்க. ஐயா ஒரு செகண்ட் நில்லுங்க. காத்து வாக்கில் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. இந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த நீங்க உங்க திருவாய் மலர்ந்து சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்னு கேட்டோம். சொல்லியிருக்காங்க பாருங்க. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்க தவிர பழுத்திருக்க இந்த செல்ஃபி எடுக்கன்ற போர்வையில இந்த மலை மேல நின்று எடுக்கிறது, தண்ணிக்குள்ள நின்று எடுக்கிறது, அப்புறம் துபக்கடின்னு கீழே விழுந்துறது, இப்படி அட்டூழியம் பண்ணிட்டு அலைதாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிய அப்படின்னு தாங்க கேட்டோம். வா கொந்தளிச்சு விட்டாள்ல. விபத்துக்குரிய பகுதிகளில் போய் செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம், இல்லை நோட்டீஸ் போர்டு அது சம்மந்தப்பட்ட அது எவ்வளவு ஆபத்தானதுன்றதை வந்துட்டு அவேர்னஸ் வர்றதுக்காக அவங்களுக்கு போர்டு வைக்கலாம். அதே மீறி போகிறாங்கன்னா அவங்களுக்கு கடுமையாக கண்டிக்க பண்ணணும். நம்ம காவல்துறையில் சொல்லி கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. வடமலங்களுக்கு போட்டது மாதிரி மனுஷங்களுக்கும் அதை போட்டு மின்வெளி அமைச்சிட்டோம்னா யாருமே போக மாட்டாங்க. இதையும் மீறி சுற்றுலா தலங்கள் உள்ளுக்குள்ள தடை செய்யப்பட்டு பகுதிக்குள்ளே போகிறவங்கள ஜெயிலில் தூக்கி போடுறதுனால எந்த தப்புமே கிடையாது. போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலத்தில் மலைப்பகுதிக்கு போகும்பொழுது நம்மளே அறியாமலே என்ன பண்ணுறோன்னா செல்ஃபி முகத்தினால செல்ஃபி எடுக்கிறோம், அதை எடுக்கணும்னு சொல்லி நிறைய உயிர் சேதங்களும் இல்லை நிறைய பலியெல்லாம் ஆயிருக்கு.
திருவிழா சமயத்துல பூசாரி கையில சாட்டை கொடுத்து புலேர் புலேர் புலேர்னு அரைஞ்சா சந்தோஷமா இருக்க, நல்லா அடிக்க அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டுதலாமுங்க. ஐயோ மழை வந்துருச்சு, பழைய மாதிரி தண்ணி வந்துருவோம் அப்படின்னு பயந்து போய் போனா இந்த பய ஊரா மட்டையை தூட்டி கிரிக்கெட் விளையாண்டு இருக்கான். அதுவும் நல்லா பெங்களூர்லேருந்து ஒரு சின்ன சத்தம் கடிச்சு பக்கத்தில் தானே சொல்லிட்டு எட்டி பார்த்தோம். 2 பேரும் திருட போயிருக்காங்க. வெற்றிகரமாக திருட்டெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. இந்த வெற்றியை வெற்றி கொண்டாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கொண்டாட்டம்லாம் போட்டுட்டு கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. மூஞ்சில் இருக்க துணி விளையிடுச்சு. பின்னாடி இருந்து சிசிடிவியில் பதிஞ்சு வச்சு. அப்படியே பெங்களூரில் தான் ஒரு அம்மா தனியாக நடந்து போயிருக்கு. தனிமையிலே இனிமை காண்றது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும் பொழுது ஒருத்தன் பின்னாடி வந்து அந்த அம்மாவை பாலியல் ரீதியாக சீண்டிருக்கான். சிசிடிவியில் பதிவாயிருக்கு. நிறைய விஷயங்களோட அடுத்த தர்பாரை நான் உங்களை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, அஞ்சல் துறையில் ஒரு 44,000 போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? லாஸ்ட் டேட்லாம் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நல்லா படிங்க, பரீட்சை எழுதுங்க, அஞ்சல் துறையில் சேர்ந்துருங்க. நீங்கள் வாட்டுக்கு வேலையை பாருங்கள், குடும்ப ஊட்டியில் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த தர்பாரில் நிறைய விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அருமையாய் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.